வணக்கம். மதிமுக வேலூர், விழுப்புரம், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 3 மண்டல இணையதள அணி பயிற்சி பாசறை கூட்டம் திருவண்ணாமலை பெரிய தெருவில் உள்ள திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட மதிமுக அலுவலகத்தில் வேலூர், விழுப்புரம், கிருஷ்ணகிரி மண்டல இணையதள அணி சார்பில் பயிற்சி பாசறை கூட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மண்டல இணையதள அணி பொறுப்பாளர் பாசறை பாபு தலைமை தாங்கினார். நகர செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி அனைவரையும் வரவேற்று பேசினார். தலைமை செயற்குழு உறுப்பினர் டி முருகன் முன்னிலை வகித்தார். மண்டல இணையதள பொறுப்பாளர் என் ஜெயசங்கர் தொகுப்புரை வழங்கினார். இணையதள அணி தொழில்நுட்ப ஆலோசகர் உதயகுமார், சிவகுருநாதன், கல்வியாளர் பாஸ்கர், ஆறுமுகம், ராகவன், ராஜகோபால், ரமேஷ், சங்கரன் உள்ளிட்டோர் இணையதளவழி திராவிட இயக்க சிந்தனைகள் குறித்து கருத்துரை வழங்கினார்கள். மதிமுக திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் சீனி கார்த்திகேயன் இணையதள அணி பயிற்சி பாசறை கூட்டம் ஏற்பாடுகள் அனைத்தையும் சிறப்பான முறையில் செய்திருந்தார்கள். பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நாடாளுமன்ற, சட்டமன்ற தொகுதி இணையதள பொறுப்பாளர்கள் இந்த இணையதள அணி பயிற்சி பாசறை கூட்டத்தில் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி இணையதள பொறுப்பாளர் என் சிவகுமார் நிகழ்ச்சியின் இறுதியில் நன்றி உரைத்தார். அரசின் திட்டங்களை பெறுவது எப்படி, அரசின் உதவிகளை கேட்டு பெறுவது எப்படி, நமக்கு வைத்தவர்கள் வரையிலும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த பகுதி ஒரு விவசாயம் மேற்கொண்டு ஆரம்பித்தோம். இந்த பணியின் மூலம் பல பணிகளை நிறைவேற்றியிருக்கிறோம். அந்த நாம் செய்த பணிகளின் தொகுப்புரை இப்பொழுது நீங்கள் தொலைக்காட்சி மூலம் காணலாம். எங்கள் கிராமத்தில் விவசாய நிலங்களுக்கு செல்கின்ற பாதைகளை பாலங்கள் இல்லாமல் மழை பெய்தால் மக்கள் மிகவும் சிரமப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் மக்கள் இந்த பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு காண வேண்டும். எந்த மருத்துவமனை தெரிகிறது தெரிந்து கொண்டு அவங்க அழைத்து சொல்லுங்க, வார முடிஞ்சு அழைத்து சொல்லுங்க, இல்லை வழிகாட்டுதல் பண்ணுங்க. அப்பதான் நம்ம கட்சியோ இயக்கமோ அங்கே வளர்ச்சி அடையும். எல்லாருமே கண்டிப்பாக ஆகுங்க. முக்கியமா பண்ணிக்கிட்டே இருக்க அந்த மாவட்ட ஒரு 10 பேர் மாவட்டத்துக்கு ஒரே பதிவு போட்டுக்கிட்டே இருந்தாதான் அந்த வளர்ச்சிகள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு மாவட்டங்களுக்குமே ஒரு வெறுப்பு இருந்தாலும் இல்லாத இவர்களை நட்டாற்றில் விட்டுவிட செல்ல வேண்டாம் என்று எங்கள் இளம் முயல் துறை வைகோ அவர்கள் எடுத்த முடிவு இன்று நாம் அனைவரும் சேர்த்து ஐயா அவர்களை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ஆக்கியிருக்கின்றோம். இப்பொழுது ஐயா துறை வைகோ ஐயா அவருக்கு ஒரு ஆசை இருக்கின்றது. நம்முடைய தந்தை புரட்சி புயல் ஐயா வைகோ ஆசைப்பட்டதை போல ஒவ்வொரு குடும்பத்தின் கழக மணிகளிலும் ஒரு அதிகாரத்திலே, ஆட்சி அதிகாரத்தை அமர வைக்க வேண்டும். அந்த குடும்பங்கள் மகிழ்ச்சியிலே உழவ வேண்டும். எத்தனை நாட்கள் நாம் அழைத்த பொழுதெல்லாம் தன்னுடைய சொந்த காசை போட்டு வந்திருக்கிறார்கள். அவர்களை ஒரு நல்ல இடத்தில் அமர வைக்க வேண்டும் என்கின்ற அந்த கனவை நம்முடைய துறை ஐயா வைகோ அவர்கள், துரையண்ணன் அவர்கள் ஒரு லட்சியமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எடுத்த எடுப்பிலே நாம் சட்டமன்ற உறுப்பினராகிவிட முடியாது. எடுத்த எடுப்பிலே நாம் ஒரு செயலாளர் சிறப்பாக திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை பகுதியாக அதில் சிறப்பான நிலை அருமையான கழகத்துடைய படைகளை அங்கே வைத்திருக்கிறார். ஒவ்வொரு தொகுதியும் சீரியஸ் இருக்காங்க. எங்களுக்கு நாங்கள் ஒன்று தான் மாவட்டத்தில் இருந்தாலும் சிறப்பாக அந்த திருப்பத்தூர் அமைந்திருக்குது. அப்படிப்பட்ட இனிய இளைஞரிடம் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மாநாட்டுக்கு 1000 மணி இருக்குது. இளைஞர்களை எப்படி கிடைக்கிறாலும் அன்றைக்கு மாநாட்டில் இருந்தேன். சிறப்பான மாவட்ட கழகத்துடைய செயலாளர், இன உணர்வாளர், கொள்கையாளர், கொள்கையை சமாதானம் செய்து கொள்ளாத பேரறிவாளர் உதவிய
அந்த மண்ணில் இருந்து வந்திருக்கிற இணையான கடலாசன் அவர்கள் மத்தியில் மாவட்ட கழக செயலாளர்